இருப்பார், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க பைபிளை வச்சே சொல்லிட முடியும். என்ன புதுசாக இருக்குது, கையை பார்த்து சொல்லுவாங்க, நீ பைபிள் பார்த்து இல்லை பைபிளை கொடுத்து என்னென்ன வசனம்லாம் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே இதுக்குள்ளே என்ன போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பணம் என்ன மரத்துலையா காய்க்குது அதானே. அப்போ அதான் நான் அதான் சொல்கிறேன், நிஜமாக மரத்தில் தான் காய்க்குது, அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கன்றேன் நான். இந்த ரிலீஜியன் மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வந்தாதான் உங்களுக்கு செழிப்பே உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மதத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டீங்க, செழிப்பாகவும் உங்களை ஆக மதம் விடாது. மதத்திலிருந்து வெளியே வந்துருங்க, முதல்ல கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியே வந்துருங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய பைபிள் தேவையில்லை, பரலோகத்துக்கு போறதுக்கு பைபிளே தேவையில்லை. பாருங்க, நம்ம ஐஸ்வர்யம் அடையாமல் இருப்பதற்கும் நாம் செழிப்பை அடையாமல் இருப்பதற்கும் காரணம் நமக்குள் போடப்பட்ட அநேக தவறான நம்பிக்கைகளும் தவறான விதைகளும் தான். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல அதை முதல்ல நல்லா புடுங்கி தூக்கி தூர போட போறோம். பாருங்க, அப்ப திட்டாதன்றாரு, ஐஸ்வர்யவான திட்டாதன்றாரு, ராஜாவை திட்டாதன்றாரு. ஏன்னா நீ திட்டுகிறது உன்னிடத்தில் வராது. எல்லாம் சொல்லுங்க, திட்டுகிறது உன்னிடத்தில் வராது. You cannot attract what you desire. வேதவசனம் சொல்லுது, அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ வெறும் கிருபையுள்ள வார்த்தை மட்டும் இல்லை, அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு அடையாளமாய், எல்லாம் சொல்லுங்க, அடையாளமாய் என்னது நடக்குது, அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். ஸோ எந்த வார்த்தையை நாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மணி கமத். சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது போதாது, எனக்கே கேட்க மாட்டேங்குது, பணத்துக்கு எங்க இருந்து கேட்கும்? நான் நோ மோர். ஏன் உங்களை சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இருக்கு? முதல்ல பணம் வரணும்னா அந்த வெக்கத்தை உடைக்கணும், தென் இட் வில் கம். அது சொல்றதுக்கே இயேசுவேன்னா நீங்கள் இப்போ சத்தமாக சொல்லிடுவீங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்றீங்க, அதெல்லாம் வந்துடுது பாருங்களேன். ஆனால் பணம்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் உதறுது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. அதுக்காக தான் வேணும்னு இதை சொல்கிறேன் நான். சொல்லுங்க பார்க்கலாம், பணமே கமான். இன்னொரு முறை. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க உழைச்சாலே வரமாட்டுக்கு, அழைச்சா வருமா? உழைச்சாலே வரமாட்டுக்கு, அழைச்சா வருமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, எல்லாம் கேள்வியில் எந்த தப்புமே கிடையாது. கேள்விகளை நாம் வரவேற்கிறோம். யாரும் முட்டாளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே நான் சொல்கிறத நம்பிட்டு போங்க. இதுக்கு மேலே கேள்வி கேட்ட ரத்தங்கிச்சாவை அப்படின்னு நான் ஒன்றும் குரலி வித்த ஒன்றும் பண்ணல. கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினச்சி கேட்கணும். சில பேர் என்னென்னா, நம்ம மடக்கிறோம் பாரு இப்போ அப்படின்ட்டு. முதல்ல உங்கள் வீட்டில் தூங்கின பாய மடக்கு, என்ன மடக்கிறதுன்ற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து இது இல்லை பாருங்க. கேள்வி எழுப்புங்க, தப்பு கிடையாது. ஆனால் நாம் தெரிந்திராத இன்னொரு உலகம் இருக்கு. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் அறிந்திராத உலகம் இருக்கு. நிச்சயமா இருக்கு. இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நிச்சயமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கு தெரிஞ்சதான் எல்லாம் நினச்சாலே தோற்று போயிடுவோம் பாருங்களேன். உங்கள் தொழிலில் கூட இல்லை, நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, எனக்கு இந்த பைபிளில் எல்லாம் தெரியும்னீங்கன்னா அப்புறம் வாசிக்க முடியுமா? எடுத்தால எல்லாம் பிரதர் எல்லாம் தெரிஞ்சு மூடி வச்சுட்டேன் பிரதர், 3 வருஷம் ஆகுது,
எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு எதுவும் இல்லை. திறக்க திறக்க ஓஹோ இது தெரியவே இல்லையே, இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருக்கிறோம், இது புரியவே இல்லையே. இப்போ சில பேர்லாம் வார்த்தையை கேட்டு சொல்லுவாங்க, இப்படி போட்டிருக்கா பாருங்கள், நாங்கள் ஒரு நாள் படிச்சிருக்கோமேம்பாங்க. அப்போது நாம் தெரிந்திராத அநேக காரியங்கள் இருக்குது. இப்போ எந்த மீட்டிங்கை விட கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு தான் அதிக எதிர்ப்புகள் தெரியுமா உங்களுக்கு? போஸ்டர்லாம் நம்ம போட்டதை விட இவங்க நிறைய போட்டிருக்கிறாங்க. போட்டு இந்த கூட்டத்திற்கு செல்லாதீர்கள், செழிப்பு கருத்தரங்கை நடத்துகிறார்கள் அப்படின்னு நிறைய போட்டாங்க. வீடியோலாம் வேற போட்டாங்க. நான் வேற குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவைன்றது சும்மா இல்லைங்க, அது ஒரு பனங்காய்ச்சி மரம். மக்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்கிறேன் நான். ஏன்னா சில பேர் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பணம் என்ன சொல்லுங்க, பணம் என்ன மரத்துலையா காய்க்குது அதானே. அப்போ அதை தான் நான் அதான் சொல்கிறேன், நிஜமாக மரத்தில் தான் காய்க்குது, அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கன்றேன் நான். நிஜமாக காய்க்குது. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, சிலுவையில் என் பாவத்தை மட்டும் சுமக்கலை, என்னுடைய நோயை சுமந்தார், என்னுடைய. அப்போ அந்த மரத்தில் தான் என் தரித்திரம் நீங்கிச்சுன்னா என் பனங்காய்ச்சி மரம் சிலுவை தானே. இதை சொல்லும் போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அவர் என்ன சொல்றாங்கன்னா, சிலுவையை நீங்க மட்டுப்படுத்திட்டீங்க. நான் மட்டுப்படுத்தலை, சிலுவையை இன்னும் பெருமையா பேசிட்டு இருக்கிறேன். நான் எங்க மட்டுப்படுத்தி இருக்கிறேன், இதுல என்ன மட்டுப்படுத்துறது? இலை உதிராத மரத்தை போல். அப்படி ஒரு மரம் இருக்கா? நீங்க படிச்சிருக்கீங்களா? இலை உதிராத மரம் அப்படின்னு ஒன்று இருக்கா? யோசிப்பாங்க. கூகுளில் பார்த்து நான் சர்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், இலை உதிராத மரம்னு ஒன்று இருக்கான்ட்டு. அதான் நீங்கள். அதான் நீங்கள். ஆமேன். அப்படின்னா என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் உதிர்வு காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது, உயர்வு காலம்தான் எப்பவும். ஆமேன். உதிரவே மாட்டீங்க. ஆமேன். நிலைத்திருக்கும் செல்வங்கள், நிலைத்திருக்கும் வெற்றிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவார். ஆமேன். ஸோ இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இன்னைக்கு என்ன வேணுமோ அது கொடுங்க சாமி அப்படின்னு சொல்கிற ஆசையோடு நான் வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் கரெக்டாக அனுப்புவார். ஆமேன். ஐ பிலீவ் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். அதனால் எந்த மீட்டிங்க்கும் இல்லாத விமர்சனங்கள் இந்த கோயம்புத்தூர் மீட்டிங் இருந்தது. அது எனக்கு சந்தோஷம்தான். எங்கள் ஆட்கள்லாம் கூட மீடியா டீம்ஸில் கேட்டாங்க, அண்ணா இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோமா, இவங்களை யூடியூப்ஸில் இப்படி நம்ம கண்டென்ட்டை எடுத்து போட்டு விமர்சிக்கிறாங்க, பிளாக் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நிறைய போடட்டும், இவங்க தான் நம்முடைய சுவரொட்டிகள், இவங்க தான் நம்முடைய விளம்பரதாரர்கள். பரவாயில்ல, நம்மளை வச்சு அவனும் கொஞ்சம் காசு பார்க்கணுன்னா பொழைச்சிட்டு போகிறான், போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஏன்னா சிலர் எனக்கு அதெல்லாம் அனுப்பிச்சிட்டு, பிரதர் சோர்ந்து போகாதீங்க பிரதர், நான் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறேன் நான் உட்காந்து. அவங்க நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க, அவங்களுக்கு என்னென்னா, பிரதர் தளராதீங்க பிரதர், நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், உங்களுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம், தைரியமாக இருங்க அப்படின்றாங்க. சரி, ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு. ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் தாண்டி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆமேன். யாரோ ஒருத்தங்க ஒன்று சொன்னால் நான் உடஞ்சி விழுந்துருவேன்னா நான் ஜெயிக்கிற இடத்துல இல்லை. ஊரே சொல்லட்டும், கர்த்தருடைய வார்த்தையில் இருந்தால் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். விமர்சனங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சனங்களுக்கு பயந்தால் எதையுமே செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் தைரியமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க, அதை செய்ய ஆரம்பிங்க. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான் அப்படின்றதுலாம் விஷயமே கிடையாது. அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணுறதோ கூட்டம் நடத்துகிறதோ ஏதோ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செய்வேன் நான். ஆமேன். எனக்கு என்ன கிருபையை கொடுத்துருக்காரோ அதை நான் என்ன பண்ணுவேன், பயன்படுத்துவேன். சில சொல்லுவாங்க, நீங்கள் இடையில அந்த சினிமா இதெல்லாம் சொல்லிடுறீங்களா பிரதர், அதான் பிரதர் அப்படின்றாங்க. என் கூட்டத்துக்கு எல்லாருமே வர்றாங்களே, எல்லா வகையான மக்களும் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. உங்கள் பேர் சிஸ்டர்
சகுந்தலா. உங்கள் பேர் சிஸ்டர்? அருள்வெளி. உங்கள் பேர்? சொர்ணல்ல தான். பாருங்கள், எல்லாம் பொட்டு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வேற கிறிஸ்டியன் மீட்டிங்கில் இது பண்ணுவாங்களே, அவங்களையே மெனக்கிட்டு அந்த பொட்டுக்காகவே அன்னைக்கு ஒரு பிரசங்கம் ஓடும். இன்றைய தியானம் பொட்டு. ஒருத்தன் கொஞ்சம் முடி வச்சுட்டு வந்தான்னா அவனுக்கு ஒரு பிரசங்கம். ஆனால் காசை செலவு பண்ணிட்டு ஒரு 100 பேர் வந்து உட்காந்துருப்பான். எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அவனுக்கு ஒன்றும் கிடையாது அன்னைக்கு. அதெல்லாம் கிடையாது. எல்லா மக்களும் இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு புரிகிற பாஷையில் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். திடீர்னு சிலருக்கு எரோமியாவில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் புரியும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்துச்சு பாருங்க அப்படின்னா, ஓ நல்லா புரியுது பிரதர் அப்படின்றான். இயேசு வந்து எத்தனையோ இல்லஸ்ட்ரேஷனை அவர் பயன்படுத்தி தான் மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இயேசு சொல்லாத பஞ்சா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு, அது எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கும். அது இயேசு சொன்னதுக்கு அப்போஸ்தலர்ல போட்டிருக்குது. இயேசு சொன்னது எந்த வசனத்திலேருந்து? நிறைய பேர் பார்க்குறேன். முள்ளில் உதைக்கிறது உனக்கு அப்படி சொன்னார்ல, அது உபாகமத்தில் இருக்கா? வேற சாமுவேல்ல இருக்குதா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்ட்டு? அதெல்லாம் கிடையாது. அது இயேசு காலத்தில் இயேசு சொன்ன பஞ்சு. புரியல நிறைய பேருக்கு. அன்னைக்கு வந்து எழுத்து மீடியா இந்த மாதிரி தான் ஒரு சிலது, அதுவுமே இந்த அளவுக்கு இல்லை. தோல் சுருள்கள். இப்போ ஏசாயாவை எடுத்துகிட்டு வாங்கன்னா அப்படி தூக்கிட்டு வருவாங்க பெருசா. என்னங்க ஏசாயாவே தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு தூக்கி விரித்து வச்சு என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த போது கூட பால் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரஜாதி மக்களுக்கு பேசும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் புலவர்களிலும் சிலர் இப்படி சொல்லி இருக்கிறார்களே அப்படின்றார். உங்கள் புலவர்களிலும் சிலர் இப்படி, நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? உங்கள் புலவர்கள். ஏசாயா சொன்னதை சொல்லலை, எரோமியா சொன்னதை சொல்லலை, யாரோ சொன்னதை சொல்லலை. இங்கே போடுறாங்களா, உங்கள் புலவர்களிலும் சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுடைய லிட்ரேச்சரை பால் என்ன பண்ணுறாரு, படிச்சிருக்கிறாரு. அவங்களுடைய தேவாலயத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற சிற்பங்கள், சிலைகள், அங்கே இருக்கிற வழிபாடுகள் எல்லாம் ஸ்டடி பண்ணுறாரு. பார்த்துட்டு பிரசங்கத்துக்கு ஒரு பாயிண்ட் அவருக்கு கிடைக்குது. என்ன பாயிண்ட்? சூப்பர், கைத்தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர், வண்டர்ஃபுல். என்ன பாயிண்ட் கிடைக்குது? அறியப்படாத தேவனுக்கு. நீங்க அறியப்படாத தேவன் என்ன பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, நான் அவரையே உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்றார். எதுக்கு இது சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ரிலீஜியன் மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வந்தாதான் உங்களுக்கு செழிப்பே உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மதத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டீங்க, செழிப்பாகவும் அவங்கள ஆக மதம் விடாது. மதத்திலேருந்து வெளியே வந்துருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மதத்திலேருந்து வெளியே வந்துருங்க. முதல்ல கிறிஸ்தவ மதத்திலேருந்து வெளியே வந்துருங்க. நிறைய பேர் பார்க்காங்க, ஐயோ இது துருபதேசம் தான் நினைக்கேன், கிறிஸ்துவை விட்டு வெளியே வாங்க நான் சொன்னேன். அப்படி கேட்டுச்சா உங்களுக்கு? கிறிஸ்டியன் ரிலீஜியன் வேற, கிரைஸ்ட் வேறங்க. ரெண்டும் ஒன்று கிடையாது. கிரைஸ்ட் அப்படின்னோடனே த ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு போட்டிருக்காங்க. அவர் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் ஃபவுண்ட் பண்ண வரல. அவர் சொல்றார், நான் ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அப்படின்றார். ஆமென். ஜீவன் கொடுக்க வந்தவர். அவர் மதத்தை கொடுக்கிறதுக்கு வரல, உங்களை வாழ வைக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஐயா பேர் என்ன? மயில்சாமி, பழனிசாமி. ஓ, எங்கேருந்து வரீங்க? அவினாச்சி. உங்கள் கூட யார் வந்திருக்கா? அப்பாவா? ஓ, யோசித்து பாருங்க. நல்ல தின்னாரெலாம் வச்சு எந்த கூட்டத்துக்கு வர முடியும்? நம்ம மீட்டிங்கு வர முடியுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை வாழ வைப்பதற்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆமென். நம்ம வந்து இந்த பவுண்டரிலாம் போட்டால் ஒருத்தர் வரமாட்டாங்க. இவங்க வந்து பொட்டு வச்சுட்டா போதும், அவங்கள உடனே ஒரு சத்துரு போல பார்க்கறது. அதனால தான் அநேக ஆத்துமாக்கள் எங்கே வரல, அவைக்குள்ளே வரல. அவனை முதல்ல பேரை மாற்றி மீசியை எடுக்க வச்சு, ஆமாம்,
அதான் எனக்கு சென்னையில் ஒரு அருமையான போதகர், எனக்கு ரொம்ப பிடிச்ச போதகர், பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை. அவர் முதல்ல மீசை வச்சுருந்தாராம் பிரசங்கம் பண்ணும்போது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, மீசையை எடுத்துட்டாராம். ஒரு ஆள் சொன்னாராம், ஐயா இப்போந்தான் மகிமையே தெரியுது அப்படின்னாராம். இப்போந்தான் மகிமையே தெரியுதுன்ட்டு. அப்போ சாம்பி சொன்னாராம், இப்போ இவ்வளோ நாள் கர்த்தருடைய மகிமையே என் மீசை தடுத்துருச்சுச்சா, என் மீசைக்கு என்ன அவ்வளோ வலிமையா கர்த்தருடைய மகிமையை தடுக்கிற அளவுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த இந்த அதாவது ஒழுங்குகள் நல்லது, புரியுங்களா? டிசிப்ளின் இஸ் குட். ஆனால் இந்த வெளி தோற்றங்கள், சில தேவையில்லாத குப்பைகள் வச்சுருக்காங்க பாருங்க, அது யாருக்கும் யூஸு கிடையாது. பாருங்களேன், உங்கள் பேர் என்ன பேராவது இருந்துட்டு போட்டோம். இந்த பேர் இருந்தால் தான் அவங்க கிறிஸ்டியன்ஸு, இல்லை இந்த பேர் இருந்தால் தான் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. சிலருடைய பேர் ஆண்டவர் மாற்றினார்னா அர்த்தத்தோடு மாற்றினார். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கலாம். மற்றபடி பேர் மாற்றுறதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன கிடையாது. அப்படியே இவங்க என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா, உன் பேர் என்னம்மா மல்லிகா, இப்போ உன் பேர் ஜாஸ்மின். மல்லிகானா இந்து பேர், ஜாஸ்மின்னா என்னது கிறிஸ்டியன் பேர். ஏ அப்பா என்ன புரிய மாட்டோம், மாற்றி விட்டாங்க. இதுதான் பெரிய மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், இதில் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. இங்கிலீஷில் சொல்லிட்டா ஒரு கிறிஸ்தவ பேராக என்ன பண்ணிட போகிறாது, ஆயிர போகிறதே கிடையாது. ஸோ இந்த ரிலீஜியன் வச்சிருக்கிற பவுண்டரிஸு இதெல்லாம் தாண்டி பைபிளையும் படிக்கணும். ஆமென். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன பைபிளில் இருந்து பணத்தை பற்றி பேசுகிறீங்களா, பைபிளில் எங்கே இருக்குது பணத்தை பற்றி அப்படின்றான். பைபிளில் ஜபத்தை பற்றி 500 வார்த்தை இருக்குது. ஸ்டடி, நான் சொல்கிறது ரிசர்ச் அண்ட் ஸ்டடி. சும்மா ஏதோ உளறுவதற்காக நானும் வரல, அதை கேட்கறதுக்கு நீங்களும் வரல. விசுவாசம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் 500 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜபம் என்கிற வார்த்தை 500 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சேமாக இருக்கு. இதை ஸ்டடி பண்ணிட்டு சொல்கிறாங்க. த மணி கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச், பைபிள் இருக்கிற வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்து எழுதக்கூடியவங்க இருக்கிறாங்க. மணி கவுண்ட்ஸ். அவங்க சொல்கிறாங்க, ஜபத்தை பற்றி 500 வார்த்தைகள், விசுவாசத்தை பற்றி 500 வார்த்தைகள், பணம், தங்கம், பொருளாதாரம், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வேதாகமத்தில் எத்தனை இருக்கு? 2300 வார்த்தைகள் பணத்தை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு நல்லாவே தட்டணும் நீங்க. 2300 வார்த்தை இருக்கு. 2300 வார்த்தை இருக்கு சிஸ்டர். ஓ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இந்த ஹார்ட் மாதிரியே இது ஒரு அன்பான விதையாய் நான் பெற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சீட். நல்லா கவனிங்க, எத்தனை முறை இருக்கு? 2300 முறை இருக்கு. இதெல்லாம் ஸ்டடி. த மணி கவுண்ட்ஸ் அப்படின்ற பொருளாதாரத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க அந்த ஸ்டடியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இயேசு பேசின ஓமைகள் மொத்தம் எத்தனை? சூப்பர் ஐயா, கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஐயா. இந்த 36 ஓமையை நீங்கள் ஒரு வாட்டி வாசித்து பாருங்க. அதில் 3ல் 2 பகுதி ஓமைகள் பணத்தை கையாளுவதை பற்றி இயேசு பேசுகிறார். புரியல? 36ல் 2 பகுதி எதை பற்றி தான் பேசுகிறாரு? பணத்தை பற்றி தான் பேசுகிறாரு. மணி மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன பண்ணுறாரு, நிறைய அவர் பேசுகிறார். அது தாளந்து ஓமையாக இருக்கலாம். ஒவ்வொரு ஓமைகளும் எதை பற்றி இருக்குது? பணத்தை பற்றி இருக்கிறது. சிலர் அந்த வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. பைபிளில் அதிகம் பேசுவது செல்வத்தை பற்றி. ஆமென். நல்ல தட்டுங்க. இந்த மாதிரி ஆதரவான வார்த்தைகள் வரும்போது you can clap and receive, because whatever you honor you receive it. ஆமென். எதெல்லாம் நீங்க கனம் பண்றீங்களோ அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, ஒருத்தர் எப்படி இருப்பார், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க பைபிளை வச்சே சொல்லிட முடியும். இதாங்க புதுசாக இருக்குது, கையை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் பைபிள் பார்த்து இல்லை பைபிளை கொடுத்து என்னென்ன வசனம்லாம் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே இதுக்குள்ளே என்ன போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
ஏன்னா அதுதான் வெளியில் வரப்போகுது. ஒருத்தங்க பைபிள் வாங்கி பார்க்குறேன், உன்னை மொட்டை அடிப்பேன் பார்க்குறேன். அவர் சொல்கிறார் உண்மையிலே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நான் சொன்னேன் உங்கள் பைபிளில் மொட்டை அடிப்பேன்ற வசனத்துக்கு தானே அண்டர்லைன் போட்டு வச்சுருக்கீங்க. அதில் கண்டுபிடிச்சிடலாம் என்ன காரியங்கள், எதை ரொம்ப அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, மதமும் பாரம்பரியமாய் நாம் கேட்ட பிரசங்கங்களும் பைபிளை ஒரு ரிலீஜியஸ் புக்கு மாதிரி நம்ம காமிச்சு விட்டாங்க. ஒரு மத புக்கு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. ஒரு மத புக்கு மாதிரி காமிச்சதுனால வாழ்வியல் அதில் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. வாழ்வியல் அதில் இருக்குன்னே தெரியல. அதே மாதிரி ஒரு மனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளுகிற காரியத்தை கடவுள் பேசியிருக்கிறாருன்னு என்ன பண்ணவே இல்லை, தெரியவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய பைபிளில் பரலோகத்துக்கு போகிறத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறாங்க. எதுக்காக இம்புட்டு பெரிய பைபிள்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ பெரிய பைபிள் தேவையில்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு பைபிளே தேவையில்லை. இதை மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டுருவாங்க பாருங்களேன். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒன்னே ஒன்று தான், கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவ்வளோதான். அப்புறம் அது ஒரு சிம்பிள் மேட்ருங்க. அது பெரிய விஷயம், ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டார். எல்லாம் சொல்லுங்க, பெரிய விஷயந்தான். எதுக்கு போட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போவேன், பெரிய விஷயந்தான், ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டார. ஏன்னா அதுக்கு நீங்களான்னு ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் தகுதி தராதரத்தை பார்த்து உங்களுக்கு பரலோகத்தை தரணும்னா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம போக போகிறதும் இல்லை, நமக்கு அது கிடைக்க போகிறதும் இல்லை. ஒன்றே ஒன்றுனால தான் கிடைக்குது, அவருடைய நீதியினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவர் செய்து முடித்த செயலினாலே நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. அது இஸ் அ டன் டீல். எல்லாம் சொல்லுங்க, அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய பைபிள் வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்காக தரப்படலை. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இன்னொன்று சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பைபிள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக. ஆமென். இயேசு அதை தான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எங்கேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? as it is in heaven, as it is in heaven. எல்லாம் சொல்லுங்க, as it is in heaven. அப்படின்னா என்ன? பரலோகத்தை போல எது மாறட்டும், இந்த பூமி. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியாவது, இந்த பூமி மோசமான பூமி பிரதர், இயேசு சீக்கிரம் வரணும், இல்லைன்னா நம்ம சீக்கிரமாக போகணும். இவங்களுக்கு ரெண்டே ப்ரேயர் ரெக்வஸ்ட் தான் இருக்குது. ஒன்று, இயேசுவே நீர் சீக்கிரமாக வாரும், இல்லைன்னா என்ன சீக்கிரமாக கூப்பிட்டுக்கோங்க, இந்த ஆளோட என்னால் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா, யாருக்குமே வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணப்படலை, கற்றுத்தரப்படவே இல்லை. சர்ச்சிலே இருந்துடலாம் போல இருக்கு பிரதர் அப்படின்றாங்கன்னா என்ன அர்த்தம்? மோசமான சர்ச்சுக்கு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, அதுக்காக சர்ச் கிடையாது. சர்ச் வந்து உங்களை என்ன பண்ணணும்னா, உங்களை எக்யூப் பண்ணி, உங்களை எடிஃபை பண்ணி, இந்த உலகத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் வார்த்தை. கோலியாத்தை பார்த்து ஓடுறதுக்கு இல்லை, சந்திக்கிறதுக்கு. ஆமென், ஆமென். சவுல் ஒளிஞ்சுக்கிட்டான், ராஜா தான் என்ன பண்ணிட்டான், இவனெல்லாம் போட்டு அவன் பாட்டு கத்திட்டு அவன் போயிடுவான் பிரதர் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் தாவீது போய் என்ன பண்ணுறான், அவனை சந்திக்கிறான். அப்போ சவால்களை, வாழ்க்கையின் பிரச்சனைகளை உங்களை சந்திக்க தயார்படுத்துறதுக்கு தான் இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கதே தவிர பயந்து பரலோகத்துக்கு ஓடுறதுக்காக கிடையாது. ஆமென். ஆனால் ரிலீஜியன் டாக்ஸ் நிறைய கேட்குறவங்களுடைய லைஃப் நான் கவனித்து பார்த்தா, அவங்க ஃபுல்லாக என்னென்னா இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கே போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறாங்க, பரலோகத்துக்கு போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏசு சொன்னார், பிதாவே இவங்களை எடுத்துக்காதீங்க, இவங்களை என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க, தீமை நின்று என்ன பண்ணுங்க, இவங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆனால் இவங்க எங்கே இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் பரலோகத்துக்கு உப்பு இல்லை, பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். நீங்க பரலோகத்துக்கு வெளிச்சம் கிடையாது, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are the light of the world, you are the salt of the earth.
ஆமென். You are the light and you are the salt. எல்லாம் சொல்லுங்க, you are the light and you are the salt. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பூமிக்கு உப்பு. இதுல என்ன தப்பு? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இப்போ உப்பும் ஒளியும் எங்க போறன்றது பரலோகத்துக்கு. அப்புறம் இந்த உலகம் என்ன ஆகும்? இரண்டு பேரும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கே நீ தான் வெளிச்சம், உன் வீட்டுக்கு நீ தான் வெளிச்சம், இந்த கோயம்புத்தூருக்கு நீ தான் வெளிச்சம். You are the light and you are the salt. Amen. பாருங்க, நம்ம ஐஸ்வர்யம் அடையாமல் இருப்பதற்கும், நாம் செழிப்பை அடையாமல் இருப்பதற்கும், நாம் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த விதத்தில் பெருசா சாதிக்காம இருக்கிறதுக்கும் காரணம் நமக்குள் போடப்பட்ட அநேக தவறான நம்பிக்கைகளும் தவறான விதைகளும் தான். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல அதை முதல்ல நல்லா புடுங்கி தூக்கி தூர போட போறோம். ஆமென். அதை புடுங்கி தூக்கி தூர போட்டாலே செழிப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். அது உங்க வாழ்க்கையில தன்னால கிரியை செய்கிறது நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நல்லா கவனிங்க, பைபிளை ஒரு ரிலீஜியன் புக் மாதிரி பார்த்துட்டாங்க. அதனால தான் இப்போ நாம் பணப்பள்ளின்னு நடத்துகிறோம். என்ன பள்ளிங்க? எங்க பரிசுத்த ஆவியானவரின் பாடசாலைன்னு ஒன்று இருக்கும்போது பணப்பள்ளின்னு ஒன்று இருக்கக்கூடாதா? நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க மற்றவங்கலாம் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இவர் பாருங்கள் பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒருத்தர் பேசுனா இந்த சப்ஜெக்ட் யார் பேசுவாப்போம்? இதோ இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு ஒருத்தர் பேசுங்க, நான் இயேசு தருகிறார்னு பேசுகிறேன். எல்லாருமே வருகிறார்னு சொன்னீங்கன்னா எப்படி? நான் தருகிறார்ன்றேன். நான் இயேசு தருகிறார் ஊழியங்கள். இப்போ ஒரு உடம்புல நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இல்லையா? ஒரே விட்டமின்ஸ் மட்டும் நம்ம பாடியில் இருந்ததுன்னா கரெக்டாக பல்வேறு விட்டமின்ஸ் தேவை. அதே மாதிரி தான் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சிங்ஸும் தேவை. இப்போ நான் வருகிறார் டீச்சிங்கை நான் எதிர்க்கிறேன்னா? இயேசு வரமாட்டார்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் வந்தால் நல்லா தான் இருக்குன்றேன், ஆனால் வரமாட்டுக்கார. ஏன்னா அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் இயேசு எப்போ வருவாருன்ட்டு. பிரதர் என்ன பிரதர், எப்படி பிரதர் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் எப்போ வருவார் அப்படின்ட்டு. எப்போ வருவார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, இந்த மணவாட்டி மகிமை உள்ளதாக மாறும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும், பொண்ணு ரெடி ஆகிட்டா மாப்பிள்ளை வந்துடும். அந்த ஆள் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டப்புன்னு போட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவான். இந்த அம்மாவை தேய்ச்சி மூஞ்சில் அரைச்சி அதை உருட்டி கடைசியில் கொண்டு போய் நிறுத்தினா இந்த பொண்ணு கிடையாதுங்க அப்படின்ட்டு அந்த ஆள். ஏன் அவர் தான் நல்லா பாரு, அவங்க தானா கழுவிட்டு பார்த்தா அவங்க கரெக்டாக தெரிவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிட்டோம் பூசிட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஏன்னா சில பேர்லாம் பயந்துறாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை அந்த ஆள் தாங்க, கொஞ்சம் மேக்கப் என்ன ஆயிடுச்சு, ஆமாம் ஆமாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. கரெக்டாக சொல்லணும்னா அவர் பேக்கப் ஆகிருப்பார். இவங்க போடுற மேக்கப் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. என்னன்னா மாப்பிள்ளை ரெடி எப்போவுமே. எல்லாம் சொல்லுங்க, மாப்பிள்ளை ரொம்ப நாளாக ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் பொண்ணு மாதிரி இருக்கு, பொண்ணு மாதிரி இல்லை. மணவாட்டி பூரா மாவாட்டி மாதிரி இருக்கு. அப்புறம் எங்க இருந்து மணவாளன் வருவார்? வரவே மாட்டார். அவர் சொல்றார், நீ ரெடி ஆகு, நான் சீக்கிரமா வருவேன்றார். ஆமென். ரெடி ஆகுறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ரெடி ஆகுறதுன்னா என்னன்ட்டு, கிறிஸ்துவின் மணவாட்டியை பார்த்து, அதாவது தேவனுடைய மக்களாக இருக்கிற உங்களை பார்த்து இந்த உலகம் ஓர கண்ணால சைட் அடிக்கணும். இந்த பாவப்பட்ட பாவைக்கு யார் வாழ்க்கை கொடுக்க போறாங்களோ, உதவும் கரங்கள் உண்டா அப்படின்ற மாதிரி சபை இருந்ததுன்னு வைங்களேன், அவர் வரமாட்டார். அது பார்த்தா இப்பா அந்த பொண்ணு எந்த யாரு கொடுத்து வச்சிருக்கோ அந்த மாதிரி குளோரியஸா தெரியும் போது மணவாளன் வருவார், இயேசு வருகிறார். ஆமென். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இயேசு வரமாட்டார்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை.
எனக்கு அவர் வர்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவங்க என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இயேசு வருகிறாருன்னு தான் பேசணுன்றது இல்லை. எல்லாரும் ஒருத்தர் வருகிறாருன்னு பேசுங்க, ஒருத்தர் அழைக்கிறாருன்னு பேசுங்க. பேசிட்டு போயிட்டார் ஒருத்தர், ஏசு அழைக்கிறார். அதில் எதாவது தப்பு இருக்கா? நம்ம மோகன் சி என்ன இயேசு விடுவிக்கிறார் அப்படின்றாங்க, அதில் எதாவது தப்பு இருக்கா? நான் அதை எதாவது தப்பு சொன்னேன்? ஒரு நாள் தப்பு சொன்னவே இல்லை. இதெல்லாம் இருக்கிற மாதிரி இயேசு வாழ வைக்கிறார். இயேசு இந்த வாழ்க்கையை உங்களை நல்லா வாழ வச்சு நீங்க அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தருகிறார். அவர் உங்களை உயர்த்துகிறார். ஆமென். இதுல என்ன தப்பு இருக்குது பாருங்க. நான் என்னுடைய வீடியோஸ் நீங்க எடுத்து பாருங்க, நான் யாரையும் கிரிட்டிஸ் பண்ணவே மாட்டேன், கிரிட்டிசைஸ் பண்ணி பேசவே மாட்டேன். குற்றம் பேசிட்டு போட்டுங்க. ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு உணவகங்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிச்சிருக்கு, ஒவ்வொரு டேஸ்ட்டு, ஒவ்வொரு இது, அவங்கவுங்க வெரைட்டி. ஆண்டவரும் நிறைய வெரைட்டி வச்சுருக்கிறார். நீ ஆண்டவரை யூனிஃபார்ம் மாதிரி மாற்றிடக்கூடாது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் அவர் எல்லாம் கலர்ஃபுல்லாக விரும்புகிற தேவன். காட் இஸ் அ காட் ஆஃப் வெரைட்டிஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் வகைகளின் தேவனாக இருக்கிறார், வர்ணங்களின் தேவனாக இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ கலர்ஸை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம 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 பெந்தைக்கோஸ்தே ஆள்கிட்ட கொடுத்து உலகத்தை படைக்க வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாம் ஒயிட்டும் கிரேவுமாக தான் இருக்கும். வேற ஒரு கலரும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம், வெள்ளை அடிக்க சொன்னால் வெள்ளை அடித்து வச்சுருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. ஆமாம், அதனால தான் கொடுக்கல பாருங்கள் ஆண்டவர். ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. ஏன்னா ஆண்டவர் பெந்தைக்கோஸ்தேக்காரர் கிடையாது. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து பாடம் நடத்தியிருக்காங்க. அப்போ பாடம் நடத்திட்டு இருக்கும்போது, அது பெந்தைக்கோஸ்தே சர்ச் சண்டே ஸ்கூல். இயேசு பொற்கச்சை அணிந்தவராய் பரலோகத்திலே என்ன பண்ணியிருக்கிறாரு? வீற்றிருக்கிறார். அவர் என்ன அணிஞ்சிருக்கிறாரு? பொற்கச்சை. வெளிப்படுத்தல இருக்கு இல்லையா? என்ன பெல்ட் போட்டிருக்காரு? தங்க பெல்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தங்க பெல்ட். இங்கே லெதர் பெல்ட்டுக்கே வழி இல்லை. லெதர் மாதிரி, லெதர்லாம் கிடையாது. அது என்ன லெதர் பால் சொல்லுவாங்க? ரெக்ஸின்ஸ். லெதர் பெல்ட்லாம் வேற, லெதரே இல்லை. என்ன தான் போட்டிருக்கோம்? நார்மல் பெல்ட்டு வாங்கி போட்டிருக்கோம். ஆனால் அவர் என்ன பெல்ட் போட்டிருக்காரு? தங்கம். எல்லாம் சொல்லுங்கள், தங்க பெல்ட். எல்லாம் சொல்லுங்கள், பொற்கச்சை. மார்பகத்தை பொற்கச்சை. பெல்ட்லாம் என்னது? பொற்கச்சை. பொற்கச்சை அணிந்தவராய் அவர் இருக்கிறாருன்னு பைபிளில் போட்டிருக்குதுமா அப்படின்னு பெந்தைக்கோஸ்தே சபையில் இருக்கிற ஒரு சகோதரி பாடம் எடுத்திருக்காங்க பிள்ளைகளுக்கு. அப்போது எடுத்துட்டு கேட்டிருக்காங்க, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பிள்ளைகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பிள்ளை எழுந்துச்சுன்னு தெரியுது, டீச்சர் நம்ம ஏசப்பா பெந்தைக்கோஸ்தே கிடையாது. ஏன்னா பொற்கச்சை அணிந்தவராக போட்டிருக்குல்ல. சின்ன பிள்ளை தான், ஆனால் கரெக்டாக சொல்லியிருக்குது அது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தங்கம் போட்டால் நீ யாரு கிடையாது, நீ பெந்தைக்கோஸ்தே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால, அப்போ தங்கம் யார் போட்டிருக்கா? ஏசு தங்கம் போட்டிருக்காரா போடலையா? அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில், குத்து விளக்குலாம் நீங்கள் வீட்டில் வச்சா ஒத்துப்பீங்களா? ஆனால் பரலோகத்தில் குத்து விளக்கெல்லாம் இருக்குது. இது புரியலன்னா அப்புறம் குத்தி விளக்கிடுவேன் நான். இப்போ சில பேருக்கு அப்படியே பதறும். இந்த மதத்திலே ஊறி போயிட்டு இருந்தாங்கன்னா இப்போ என்ன ஆகும்? பேச பேச அப்படியே பதறும் அவங்களுக்குள்ள. அத்தாடி இப்படி நரகத்துக்கு கூட்டி போயிடுவாரோ அப்படின்னு. நீ ஏற்கனவே நரகத்தில் தான் இருக்கீங்க. நான் அங்கேருந்து உங்களை வெளியில் கூட்டு போகிறதுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வேற நரகத்துக்கு கூட்டு போகணுமா? ஏற்கனவே அங்கே தானே வாழ்றீங்க. குத்து விளக்கு. சொல்லுங்க, குத்து விளக்கு. பரலோகத்தில் என்ன இருக்கு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐயோ அப்படின்றாங்க. அங்கே பாருங்க, அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில். அதான் நான் சொல்கிறேன், நாம் வந்து கிறிஸ்டியன் ரிலீஜியனில் இருக்கிறோம். அதான் நமக்கு வெறுப்பாகும். ஏதாவது சர்ச்சில் குத்து விளக்கு வைப்பீங்களா? நம்ம கேண்டில் தான் வைப்போம். ஏன்னா வெள்ளைக்காரன், பெரிய வெள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் மாதிரி கேண்டில் வச்சுருக்கோம். அவங்க ஊரில் எண்ணெய் வச்சா குளிரில் உறைஞ்சிரும், அதனால் மெழுகு வச்சுருக்கிறான். நம்ம ஊரில் உறையாது, அதனால் ஒன்றும் புரியறது இல்லை பாருங்க. அப்படியே ஐரோப்பியன் கல்ச்சரை தூக்கி இங்கே வச்சுடுறது.
ஏடா புரிஞ்ச மாதிரி ஏதாவது பாட்டு பாடுங்கண்ணா, என்ன 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 நாங்கள் பாமாலை பாடிக்கொண்டு இருக்கிறோம், ஒன்றுமே புரியலையப்பா, தூங்கிட்டா இருப்பா அவர் அங்கே. சும்மா அந்த ஒரு அந்த ஐரோப்பிய பின்னணி தான் கிறிஸ்தவம் நினச்சிறாங்க. தப்பு பாருங்க. அவன் மெழுகுத்தி வச்சுருந்தா வச்சுட்டு போட்டு நீ குத்து விளக்கு வை. ஒரு அம்மா இதனாலேயே சண்டை, கல்யாணம் முடிச்சு 2 பேர் போயிருக்காங்க, பெரிய சண்டை. என்ன பிரதர்னு கேட்க, இயேசுவை கும்பிட்டுடா பரவாயில்ல பிரதர், விளக்கு ஏற்ற மாட்டுக்கா பிரதர் அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் காமிச்சு, ஏம்மா குடும்ப குத்து விளக்கே, இயேசுவே எங்களை உலகத்துக்கு ஒளியாய் வைத்திருக்கிறீர் அப்படின்னு விளக்க ஏத்திருமா சாயங்காலமானா அந்த ஆள் சீக்கிரமா ரசிக்கப்பட்டு இயேசுகிட்ட வந்துருவாரு. நீ இந்த விளக்குக்காக போட்டு வழக்க போட்டுறாதம்மா, முதல்ல விளக்க போடு. விளக்கு போடலைன்னா ஒரு வழக்கு போடுவேன்றார். இதுக்கு தேவையா? இதுக்கு தேவையே இல்லை. எல்லாம் சொல்லுங்க குத்து விளக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க குத்து விளக்கு. ஆமென். குத்து விளக்கு கேண்டிலுக்கு நடுவிலே உலாவினார் அப்படின்னு பைபிளில் போடல பாஸ். என்னதான் போட்டிருக்குது? குத்து விளக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு? நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த பார்த்தேன் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன தான் போட்டிருக்காரு? கோல்டு. ஸ்ட்ரீட்லாம் இதெல்லாம் போட்டிருக்காரு. இப்போ இங்கே தங்கம் சீ அப்படின்னு சொல்லிடுறாங்களே, நீங்கள் எப்படி அங்கே போய் நடப்பீங்க? எப்படி நடப்பீங்களா? ஏன்னா ஃபுல்லாக வீதியெல்லாம் என்ன தான் இருக்க போகுது? இங்கே சாணியை மிதித்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க. அருவருப்பு பிரதர், அருவருப்பு. ஓட்டையே போடாமல் வச்சுருக்காங்க. பாருங்க, நான் சமீபத்தில் நிறைய காது குத்து விழா நடத்தியிருக்கேன். எல்லாம் 40-50 வயசுக்கு மேலே. ஏண்டா இப்போதான் உனக்கு காதையே குத்துறாங்களா? இதுக்கு முன்னாடி காது குத்திட்டாங்க, அதனால குத்தலை. இப்போ புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் காது குத்திருக்காங்க பாருங்க. பாருங்க, குத்திருக்கீங்களா? நல்ல சர்ச்சுக்கு போறீங்க, சூப்பர். காதே என்ன பண்ணல, குத்துல நிறைய பேருக்கு. எதுக்குன்னா ஆண்டவருக்கு தேவைன்னா அவர் ஓட்டையை போட்டு அனுப்பியிருப்பார். அப்ப கத்தருக்கு என்ன இல்லை, சித்தம் இல்லை. அதனாலதான் என்ன போடல, அவரு ஓட்டைய போடல. அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு பேசணும்னு இவங்களுக்கு என்ன ஆயிருது, பதறிடுறாங்க. ஆண்டவருக்கு சித்தம்னா என்ன பண்ணியிருப்பாரு, அவர் ஓட்டையை போட்டிருப்பாரு. நீ ஓட்டையை என்ன பண்ணாத, போடாத, வைக்காதன்ட்டு. பைபிள் நல்லா கவனிச்சு பாருங்க. இளையகுமாரன் திரும்பி வந்த உடனே மோதிரம் போடுறாரு. ஆமென். மோதிரம் போடுறாரு. ஆமென். அது மட்டும் இல்லை பாருங்க. இப்போ நான் இப்போ இந்த மாதிரி என்ன சொன்னாலும் இவங்கிட்ட ஒரு விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம் தெரியுமா? அது அதிகாரம் என்னும் மோதிரம். மண்டேலே பொண்ணு. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், என்ன இப்போ அதிகாரம் இருக்கு? அதுவும் இல்லை. அதாவது அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். சரி, உங்க அதிகாரம் என்ன சொல்லுங்க? 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தான் இருக்கு, தவிர கையில் ஒரு அதிகாரமும் கிடையாது. சும்மா பாருங்க எல்லாம் இதெல்லாம். சரி, இந்த ஆடுலாம் அடிச்சாங்கன்னு போட்டுக்குதான், அதுவும் எப்படி ஆவிக்குரியது தானா? குமாரன் வந்தோன்னு என்ன பண்றாரு? கொளுத்த கன்றுகளை அடித்து விருந்து வச்சான்னு போட்டிருக்குதா, அதுவும் ஆவிக்குரியதா? பாருங்க, எல்லாம் ஆவிக்குரியதுன்னா இட்லி அவிக்கும் போது ஆவியை மட்டும்தான் பார்க்கணும், இட்லிகளை கை வைக்க கூடாது. பெங்களூரில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸ் செழிப்பு கருத்தரங்கு. பணத்தை பற்றி அல்லது பண விஷயங்கள்ல சில ஸ்ட்ரகிள்ஸ், கடன், அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் நெருக்கம் பெருக்கமாய் மாறும். அறிவு எதையோ வச்சு உன்னை சாதிச்சிருப்பீங்க, அதை நான் பேசல. இப்போ நான் பேசுறது சூப்பர் நேச்சுரல் வெல்த், சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்சியல் ஃப்ளோ. அது உண்டாக எது வேண்டுமோ அது இல்லை, அப்பொழுது உண்டாக முடியுமா? முடியும். உங்கள் தரித்திரத்தை வேரோடு ஒழிக்க வேண்டுமா? வாருங்கள். Zone by the Park, the Infantry Hotel, number 66, Infantry Road, behind Gem Plaza, Tasker Town, Shivaji Nagar, Bangalore. நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 15,
2025 வெள்ளிக்கிழமை சுதந்திர தின விடுமுறை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஏதோ சில சூழ்நிலைகள் நிமித்தம், ஏதோ சில காரணங்கள் நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு குனிவு வந்திருக்கலாம். ஆனா இந்த கான்ஃபரன்ஸ் குனிந்த உங்க தலைய நிமிர பண்ணும்படியா, ஆமென், குனிந்த உங்க தலைய நிமிர்த்துகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கு. உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 2000 மட்டுமே. உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம். அதற்குரிய எண் 9578204750. ஜூலை மாதத்திற்குள் பதிவு செய்பவர்கள் ரூபாய் 1500 மட்டுமே பதிவு கட்டணமாக செலுத்தலாம். இச்சிறப்பு சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 81 24 48 08 800 என்ற எண்ணையும் 63 79 27 52 71 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளவும். இந்திய சுதந்திர திருநாளில் உங்கள் பொருளாதார விடுதலையை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அவங்க ஆவியை நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். எதை சாப்பிட மாட்டோம், இட்லியே சாப்பிட மாட்டோம். எல்லாத்தையும் ஆவிக்குரியதாக மாற்றிடுறது பாருங்க. எல்லாம் ஆவிக்குரியது, 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 ஆவிக்குரியது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு உண்டு. எது கிடையாது, பூமிக்குரியது கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஏன் பூமியில் இருக்கிறீங்க? நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணிவிடுங்க, போயிடுங்க. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண என்கிட்ட கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஞானஸ்தானம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் உள்ளே வச்சுருப்பேன். கொலகேசே ஆனாலும் பரவாயில்ல, உங்களை பரலோகத்துக்கு அனுப்பின பெருமையோடு நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கே முடிவிலே வச்சுருவோம். ஒரு ஞானஸ்தானம் எதுவும் தண்ணி கிண்ணி ஏதாவது அதை அரேஞ்ச் பண்ணிடுவாங்க பிரதர்கிட்ட சொன்னால். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 100 பேர் என்னால் பரலோகத்துக்கு போனாங்க. 100 பேரை பரலோகத்தை அனுப்பிட்டு நான் ஜெயில் போயிட்டால் பரவாயில்லைங்க. அப்படியே போயிருவீங்களே. இது வரைக்கும் நீங்கள் வருக வரைக்கும் பத்திரமா வேற இருக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், போவீங்களா போக மாட்டீங்களாங்கிற குழப்பத்தில் வேற இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் தாரேன், பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, கிளியர் ஆயிடுச்சா, வாங்க வாங்க வரிசையாக முக்கிடுறேன் நான் அப்படின்னு டக்கு டக்குன்னு முக்கிடுவோம். ஏற்கனவே ஞானஸ்தானத்தை அடக்காராதன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. படிச்சிருக்கீங்களா, படிச்சு இல்லையா? அது என்னது தானா? அது ஏற்கனவே என்னது தான், அடக்கம் பண்ணுறது தான், பண்ணிடலாமே. அப்படி இல்லை பாருங்க. என்னன்னா எல்லாத்தையுமே ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்ற மாதிரிட்டான் இந்த பூமியே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடுச்சு. ஏன் கிறிஸ்தவங்க இவ்வளோ வருஷம் ஆயும், இவ்வளோ நாட்கள் ஆயும் அவங்க கையில் ஏன் செழிப்பு வரல, அவங்க ஏன் பொருளாதாரத்தில் வரல, அவங்க ஏன் உயர்ந்த காரியங்களெல்லாம் வரலன்னா இதை திட்டியே ஒரு பிரசங்கம் என்ன பண்ணியிருக்குது, ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. காலமாக திரும்ப 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 இதுக்கு எதிராகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த எதிர்மறையான கருத்துக்களை, அந்த தவறான விதைகளை பரமபிதா நடாத அந்த நாற்றை பிடுங்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். புது நாத்து புது நெல். எல்லாம் சொல்லுங்க, புது நாத்து புது நெல். இது கான்ஃபரன்ஸ் இல்லை, நடுவைக்கு வந்திருக்கிறோம். இங்கே நான் விதையை விதைக்க போகிறேன். ஆனால் நான் விதைக்கிறதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் எதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, களை பிடுங்கிட்டு இருக்கிறேன். ஆமென். கல்லை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கொண்டு வந்துருக்கிறேன். நான் போட்டால் 30, 60, 100 அறுவடைகள் உருவாக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். எல்லாரும் செழிக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் செழிக்க முடியும். யாரும் ஏழையாக இருக்க வேண்டியதில்லை. ஆமென். அது சில பேருக்கு தான் கடவுள் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். தப்பு. நம்ம ஆட்கள் டைட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, வரம் பெற்ற ஊழியர் வருகிறார் அப்படின்பாங்க. நான் சொல்ல, வரம் பெறாத விசுவாசியே கிடையாது. அது என்ன வரம் பெற்ற ஊழியர்? நாம் வரம் பெற்றவர்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நாம் வரம் பற்றவர்களாய் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். there is no limits, there is no limits. ஆமென். இப்போ என்னன்னா, கிறிஸ்தவங்களா இல்லாட்டாலாம் கூட சில பேர் நல்லா இருக்காங்க.
கிறிஸ்தவங்களை ஆனதுனாலே கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. இது எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். அவன் சொந்தங்களும் உறவுகளும் என்ன நினைக்கும், இவன் பெசாட்டி அப்படியே இருந்திருந்தா கூட என்ன மாரியாத்தான் இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான், அவன் மேரியாத்தான் போய் ஏன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் மதத்தை எதிர்க்கலை, யாரும் இயேசுவை எதிர்க்கலை. நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை தேடி வருவார்கள், அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நான் ஒருத்தர் கேட்டேன், 10 வருஷமாக இயேசுவை ஏற்றுக்கிட்டு என் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி ஓகே, என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்தா இவன் முன்னாடி ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான், இப்போ ஸ்கூல் போகல. நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தான், இப்போ என்ன பண்ணல, வேலைக்கும் போகல. இவன் யாராவது ஃப்ரெண்ட்ஸு 100 ரூபா தருவாங்களா, அவன் 500 ரூபா தருவாங்களான்னு இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு என்ன தோணும், இந்த இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி பிச்சைக்காரத்தனமாக நீங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கிறிஸ்துவ நம்ப போகிறதே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு சமூக பின்னணியில் எந்த பின்னணியில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், இயேசுவை நம்பி நல்லா மட்டும் இருந்து பாருங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஊர், உங்கள் உறவு எல்லாம் இயேசுவண்டே வரும், தன்னால் வருவாங்க. ஏன்னா இங்கே யாரும் சாமிக்காக சாமி கும்பிடலை. மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிற கார்த்தை, சாமிக்காக யாரும் சாமி கும்பிடல, என்ன நல்லாவை சாமின்னு தான் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசுன்ற சாமி உங்களை நல்லா வச்சா அந்த ஆசாமி தன்னால் வருவான், தன்னால் வருவான். ஆமென். நான் சொல்கிறேன், சிலரை உங்களை கர்த்தர் அதுக்காகவே ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்க, அதுக்காகவே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதுக்காகவே உங்களை உயர்த்த விரும்புகிறார். இப்போ சில பிள்ளைங்களாம் எனக்கு தெரியுது பாருங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு பின்னணியிலிருந்து தான் இயேசுக்கிட்ட வந்திருக்கீங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை ஒரு அடையாளமாக வைக்க போகிறார். ஆமாம், உங்கள் பிள்ளைகளை ஒரு அடையாளமாக அவர் வைக்க போகிறார். என்ன அடையாளம்? அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் தேவன் என்பதற்கு நீங்கள் அடையாளமாக இருக்க போகிறீங்க. ஆமாம். அந்த விதத்தில் இருந்து பாருங்க, அந்த விதத்தில் இருந்தா சுவிசேஷம் பரவுன்ற. நான் இப்போ நான் வெறும் பணத்தை பேசிட்டு இருக்கிறேன்னா, ரட்சிப்பை பேசிட்டு இருக்கேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம்னு ஒன்னே நம்ம பணத்தையே பேசுகிறோம்னு நினச்சிடறான். ஆனால் அவன் பரலோகம்னு டைட்டில் போட்டு என்னத்தான் பேசிகிட்டு இருக்காங்க, தசம பாகத்தை ஏன் கொண்டு வரல, ஆனால் டைட்டில் என்னது, பரலோகம். ஆனால் பேசுறது பூரா எது, காணிக்கைகள், சத்தம் வராமல் காணிக்கை போடவும். அப்போ நான் சில்லறையாக போட்டிருக்காங்க. இவருக்கு எப்படி சொல்கிறதே தெரில. தப்பு காணிக்கை விழும்போது தேவ சமூகத்தில் என்ன சத்தம் அப்படின்னு. சரிப்பா, அடுத்த வாசம் நோட்டா மாற்றி போட்டுருவோம். அப்போ இவங்க பரலோகம்னு டைட்டில் வச்சுட்டு பேசுறதுலாம் இதுதான். பணம் பணம் கொண்டு வரல, அவன் கொண்டு வரல, இவன் அதை கொடுக்கல, எங்கள் சபையில் யாரும் தசமம் கொடுக்க மாட்டேங்காங்க, காணிக்கை கொடுக்க மாட்டாங்கன்னு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் டைட்டில் மட்டும் என்னது, பரலோகம். ஆனால் நான் பணம் தான் டைட்டில் வச்சிருக்கிறேன். பேசுறது பூரா அவர் ராஜ்யத்தை பற்றி, அவர் நன்மையை பற்றி, அவர் கிருபையை பற்றி, அவர் ரட்சிப்பை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஏன்னா செக் பண்ணுங்க, உங்கள் வீடியோவும் என் வீடியோவையும் 2 வீடியோவும் போடும், யார் கர்த்தரை உயர்த்தி பேசியிருக்கிறாருன்னு போட்டி வச்சுக்கோன்றேன் நான். நீங்கள் எந்த பிரசங்கர் இந்த பரலோகம் சோர்கம் படிச்சு அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, என் வீடியோ எந்த வீடியோவது ஒரு வீடியோ எடுங்க, செலக்டிவான வீடியோலாம் கிடையாது, 2 வச்சு பாருங்க. யார் அதிக தேவ வார்த்தையை, யார் தேவனை உயர்த்தி, யார் கல்வாரியை உயர்த்தி அதிகம் பேசியிருக்கிறாருன்னு பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பயணத்துக்குள்ளே வரும்போது உங்களை சில பேர் கலைப்பாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டியா, நீனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டியா, செழிப்பு கூட்டத்தில் நீ போயிட்டியா, ஆமாம் எனக்கு தரித்திர கூட்டம் வேண்டாம், நான் செழிப்பில் தான் இருக்க விரும்புகிறேன். ஆமாம் ஆமாம், பெரிய இயேசுநாதர் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான்னு டயலாக் பேசிக்கிட்டு, அப்படியா, ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. பாலசேகர் பாஸ்டர் இதே கேட்குறேன்னு சர்ச்சில் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாங்கன்னா அது சர்ச்சே கிடையாது சிஸ்டர். நீ இப்போ வந்துருக்கீங்க பாருங்கள், இதுதான் உண்மையான ஒரு கூட்டம், உண்மையான ஒரு கூட்டம். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். கதை சொல்லலைங்க, இங்கே பாருங்கள், அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க.
இதுதான் உண்மையான ஒரு இது. அதனால சும்மா இதில் ஒரு வேதனை இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதுக்காகவே உங்களை நங்குன்னு 4 பேர் குத்துவான். ஆனால் கடவுள் உங்கள் பட்சமாக இருக்கிறார். அவங்களே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துற அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் சிஸ்டர். உங்களை மேன்மையாக வைப்பார். சரியா? உங்கள் உயர்வுகளை பல பேர் பார்ப்பாங்க, முக்கியமாக அந்த பாஸ்டர் பார்ப்பார். ஆமென். பாலசேகரை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்றால், அபிஷேகித்த தேவன் உண்மை உள்ளவர் என்றால், என் மேல அவர் வச்சிருக்கிற கிரேஸ இன்னைக்கு உங்க மேல நான் பேசுறேன். Father, in the name of Jesus, I speak, I release the prosperity anointing, Father. Amen. 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 வெள்ளியும் தங்கத்தையும் இந்த அழுதுகிட்டு கண்ணீரோடு விதைக்கிற நீங்க கம்பீரமா இருப்பீங்க. கம்பீரமா இருப்பீங்க. கம்பீரமா இருப்பீங்க. கம்பீரமா இருப்பீங்க. பைபிள் இருக்கிற கதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. அவங்க சாப்பிட வச்சிருந்த ஒரு நேரம் சாப்பாட்டை கொண்டு இந்த தீர்க்கதரிசிகிட்ட விதைக்கும் போது அவ பஞ்சத்தை பார்க்கவே இல்லைன்னு போட்டிருக்குது. அப்போ இந்த அபிஷேகம், நம்ம பேசுற இந்த வார்த்தை, இதெல்லாம் உண்மைன்னா உங்க பஞ்சம் இன்னையோட மாறும். உங்களுக்கு புதிய வழிகள் திறக்கப்படும், புதிய பாதைகள் உண்டாகும், புதிய நன்மைகள் உண்டாகும், அறுவடைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீங்க தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்த்தப்படுவீங்க. நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்க பேரை அவர் பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆமென். ஆமென். உங்க பேரு? பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. சும்மா இல்லை பாருங்க, விட மாட்டாங்க இவங்க அவ்வளோ சீக்கிரம். மதம்ன்றது பாருங்க கொலையே பண்ணிடுச்சு. அதானே சிலுவை. சிலுவையில் அடிக்கணும்னு சொன்னது யாரு? ஆர்எஸ்எஸ் காரங்களா? ஐயோ, ஆர்எஸ்எஸ் காரங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு இது வரைக்கும் ஊழியத்தில் ஒரு இடைஞ்சலும் அவங்க பண்ணலை. இந்து முன்னணியினால் இதுவரை நான் எந்த பிரச்சனையும் சந்தித்ததில்லை. கிறிஸ்தவ பின்னணின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதனால தான் அம்புட்டு பிரச்சனையும். முன்னணி பிரச்சனை இல்லை, இது எல்லாம் நம்ம ஆட்கள் பண்ணுற பிரச்சனை. அவங்க தான் எனக்கு வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க தான் எனக்கு எதிராக போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஹிந்து நண்பர்களும் என்னுடைய ஊழியத்திலே எதிர்ப்புகளையோ எதிர்கருத்துகளையோ சொன்னதே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன். நான் எத்தனையோ நண்பர்கள் இன்னும் எனக்கு நண்பர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா மதம் தான் இயேசுவை சிலுவையில் அடிச்சிச்சு. ரோமர்களோ மற்ற ஆட்களோ கிடையாது. அதுக்கு பின்னாடி இருந்தது எது? ஜூடாயிசம் என்கிற ரிலீஜியன். அந்த யூத மார்க்கம் வந்து சவுல் யாரு? எல்லாரையும் கொல்லணுன்றதுக்கு கிளம்பி போன ஒரு ஆள் பாருங்களேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பாருங்கள், அந்த மத ஆவி இருக்குது. உங்களுக்கு பரவாயில்ல, ஒருத்தரெல்லாம் ரூமில் போய் அடைச்சி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. பாலசேகரின் ஆவியை வெளியே போ பாருங்க, அவங்க புதுசாக ஒரு ஆவியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆள் தலையில் கை வச்சு பாலசேகரின் ஆவியை வெளியே போ, ஐ ரெப்யூக் இட் அப்படின்னு இருக்காங்க. அந்த ஆள் ஃபோனை பிடுங்கி அந்த ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு இருக்குது பாருங்க, அதெல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு வாயில் போட்டு சவச்சிருக்காரு அந்த பாஸ்டர். என்ன குடும்பம்லாம் பண்ணிக்காங்க தெரியுமா? வெளியே போ, வெளியே போ. இவருக்கு ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, இவருக்கு ஒரு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் பிரசங்கத்தையே இவர் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆவி துரத்துற மாதிரி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மதம் வந்து ரொம்ப கொடுமையானது பாருங்களேன். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன்? ரொம்ப மோசமான மதமாக இருக்குது எது? எல்லா மதத்தில் தாண்டி மற்ற மதங்களை பேசுறதுக்கு நான் இது பண்ணவே மாட்டேன். கிறிஸ்டியானிட்டி அப்படி இருந்திருக்க கூடாது, ஆனால் இருக்குது. அதனால வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் பாருங்க. ஆனால் இயேசு ஒரு மதம் அல்ல. ஆமென். ஜீசஸ் இஸ் நாட் அ ரிலீஜியன். ஆமென். உங்களிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களிடத்தில் வர்ற ஜனங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், நேசத்தை கொடுங்கள், நல்வாழ்வை பேசுங்க. அந்த போதனையில் என்ன உண்மை இருக்குது என்ன இருக்குது எதுவுமே கவனிக்கிறது இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுறது? கிரிட்டிக் பண்ணி பேசுறது. வாங்க என் கூட. இப்போ நான் இந்த வீடியோவை நாளைக்கு ஆன்லைனில் போனால் கூட நான் சொல்கிறேன், வந்து வாங்க, வந்து என்ன ஆரோக்கியமாக விவாதிக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ இப்படி சொல்லியிருக்க பாஸ்டர், இந்த மாதிரி சொல்லியிருக்கிற சகோதரரே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை என்ன பண்ணலாம், செய்யலாம், தப்பு கிடையாது. பைபிள் தரித்திரத்தை பேசுதா? இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ அவங்ககிட்ட கேட்டா, இப்போ செழிப்பு
செழிப்பே இல்லையா பிரதர் அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லை செழிப்பு இல்லைன்னு சொல்ல, செழிப்பு உண்டு ஆனா அப்படிம்பாங்க. இந்த வடிவேல் மாதிரி பேசக்கூடாது. வரும் ஆனா ஆமா, வார்த்தையை பேசணும்னா வடிவேல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. வரும் உண்டா இல்லையா ஒன்று. பவுல் அதான் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, சிலர் ஆம் அல்ல ஆம் அல்ல என்று பிரசங்கிக்கிறார்கள், நாங்கள் அப்படி பிரசங்கிக்கிறதில்லை, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமென். உண்டா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, அது மாதிரி செழிப்பு இருக்கா இல்லையா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இருக்கா இல்லையா, உண்டா கிடையாதா, தெளிவா சொல்லுங்க பாஸ். இவங்க முடிவுக்கே வர மாட்டாங்க பாருங்களேன். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறினதுன்னு விக்ரமாதித்தன் மாதிரியே இவங்களுக்கு என்ன விளக்கம் சொன்னாலும், அப்போ இயேசு பணத்தை பற்றி பேசினாராங்க. பேசியிருக்காருப்பா, வா நீ படிக்கலை, நான் உனக்கு காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன் 36 ஓமையில் அதிகபட்சம் தான் பேசியிருக்கிறாரு, பணத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். சும்மா சோம்பேறித்தனத்தை பைபிள் பேசலை. சோம்பேறியா இருந்தால் ஏழையாயிடுவேன் பைபிளில் போடுக்கு. சுறுசுறுப்பனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சண்டே குரல்னே ஒன்று வச்சிருக்காங்க, ஞாயிறு குரல். அப்படின்னா என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பணத்தை திட்டி பேசுவாங்க. அதுவும் எது வரைக்கும் தான், காணிக்க நேரம் வரைக்கும் தான். இவ்வளோ நேரம் திட்டி பேசியாச்சா, இப்போ கர்த்தருக்கென்று நாம் எடுக்க போகிறோம். உற்சாகமாய், மன உற்சாகமாய் உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் தான் இவ்வளோ நேரம் திட்டினீங்க, இதை நம்பி நான் இருந்த வேலையும் விட்டுட்டேன், நீங்கள் இதெல்லாம் தேவையில்லைன்னீங்க, அதனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதையும் விட்டுட்டேன். அப்புறம் காணிக்கை மட்டும் கொண்டு வானா எப்படி கொண்டு வருவான்னு கேட்குறேன். இப்போ நான் காணிக்கை எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே என் கையில் வெள்ளியும் தங்கமும் உங்கள் கண்ணு முன்னாடி தானே வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நான் கலட்டினேன்னா யாருக்கு அதுலேயும் இந்த என் கை நிறைய வெள்ளியும் தங்கமும் நான் இந்த முதல் செஷன்லேயே இவ்வளோ வந்திருக்குன்னா கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஆமென் ஆமென். கவனமாக இருங்க, பிடிச்சிக்கோங்க. உங்களை மீறி ஆவியானவர் உங்களை கொடுக்க வைப்பார். இதெல்லாம் ஒரு மனித செயல் கிடையாது, இது ஹோலி ஸ்பிரிட் பண்ணுற ஒரு செயல். இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு செயல் பாருங்க. அப்போ நீங்கள் காணிக்கை நேரம் மட்டும் கொண்டு வான்றீங்க, மற்ற நேரம் என்ன பண்ணுறீங்க, திட்டி பேசுகிறீங்க. எப்படி வரும்? நான் சொல்கிறேன், நான் மற்ற நேரமும் பணம் நல்லதுன்னு சொல்லித்தரேன், அதை கர்த்தர் தராருன்னு சொல்லித்தரேன், அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லித்தரேன். இப்போ காணிக்கைன்னு சொன்னால் எங்கள் சபையில் தங்கம் வராத ஒரு சர்வீஸே கிடையாதுங்க. ஒரு சர்வீஸ் கிடையாது, ஒரு சர்வீஸ் கிடையாது. எவ்ரி சண்டே சர்வீஸ் ஆஃபரிங்கன்னா அங்கே தங்கம் இருக்கும். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நான் இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ தங்கம் வந்துருக்கேன், கையில் எவ்வளோ வெள்ளி வந்திருக்குது. நாளெல்லாம் எங்கெல்லாமோ இருந்து வார்த்தை கேட்பாங்க. எங்கெல்லாமோ இருந்து போனேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், என்னை உயர்த்தினாருன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, விழுந்துக்கிட்டே இருக்குது இயேசுவின் நாமத்தினால. எனக்கு மட்டும் விழலை, இந்த போதனையை ஹானர் பண்ணி இதோட யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறாங்களோ அத்தனை சபையிலையும் தங்கம் வருகிறது, அத்தனை மக்களுடைய வாழ்க்கையிலையும் அது வருகிறது. ஆமென். அப்போ ஒரு ஒரு குழப்பமான நிலையில் நம்ம இருந்தோம்னா அது சரி கிடையாது. பாருங்களேன், முதல்ல ஒரு தெளிவு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. எவ்வளோ வந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு போயிருது பாருங்களேன், அது ஒரு ஆசீர்வாதம். புரியுது? சில பேர் புரியல, பரவாயில்ல பரவாயில்ல, இதில் புரிஞ்சுட்டு தான் அமைதியாக இருக்கிறீங்களோ. இது ஐ எம் a conqueror more than a conqueror. ஆமென். ஃபைட் பண்ணி ஐயா எவ்வளவு டாலர் சம்பாதிச்சாலும் வீட்டம்மா ஒரு கிஸ் பண்ணி அம்புட்டியும் வாங்கிட்டு போயிடுவாங்க. புரியல நிறைய பேருக்கு. இதுதாங்க சிலுவை. அவர் சண்டை போட்டாரு, அனுபவிக்கிறது பூரா நம்ம. That is a cross. That is a cross. Amen. Jesus Christ is a conqueror, but you are a more than a conqueror. You are a more than a conqueror.
அவர் ஜெயிக்கிறவர் என்றால் நீங்கள் முற்றும் ஜெயிக்கிறவர்கள். ஆமென். ஸோ முதல்ல ப்ராஸ்பெரிட்டிக்காக முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒரு பெரிய தெளிவு, கிளாரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, தெளிவு, கிளாரிட்டி. நான் ஐஸ்வர்யம் அடைவது, நான் செழித்திருப்பது, நான் தேவைக்கும் அதிகமாய் பணத்தை வைத்திருப்பது, ஆடம்பரமாய் இருப்பது. Say that word, ஆடம்பரமாய் இருப்பது, நிறைவாய் இருப்பது, நிறைஞ்சி வழிவது என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது. It's a God's perfect will for every believers, every believers, every believers. நிரம்புறது இல்ல. இப்ப தாவீதெல்லாம் இவங்க சபையை விட்டு எடுத்துருவாங்க. நிரம்புறதே தப்புன்னு இருக்கிற நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? மை கப்பு ரன்னத்து ஓவரா. ஓவர்னாலே இவங்களுக்கு பிடிக்காது பாருங்களேன். அவன் சொல்றான் மை கப் runneth over because the Lord is my shepherd, I shall not lack. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவு படேன். எல்லாம் சொல்லுங்க, நான் குறைவு படேன். நான் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய கிருபையினால சொல்றேன், உங்க குறைவின் கடைசி நாள் இன்னைக்கு. This is the last day. Amen. Your poverty is broken, your lack is broken, your debt is cancelled in the mighty name of Jesus. I decree and I declare. Amen. I decree and I declare. Amen. I speak the prosperity anointing in your life. This is the last day of your poverties. Amen. Bless you. Amen. Amen. This is your last day. Amen. எல்லா பக்கத்துல பா சொல்லுங்க, இதான் கடைசி நாள். தரித்திரத்தின் கடைசி நாள், ஏழ்மையின் கடைசி நாள், பண தட்டுப்பாட்டின் கடைசி நாள். Makora satile lipraha zato lebrehete librehente lebrose lako shaka bora katala bre matulo brose klema raklema shedele breketa loprehente le breka laha zatola brente le breke lekro shedele breke meko sete te 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 prakatara makro shedele breke. Bless you, yeah, bless you. Oh, rasatile meklo kora bashadala breke lipre hantile breke. Thank you. Oh, mashata lapre. Yeah. Praise God. Amen. Amen. Thank you, brother. Thank you. Bless you. Bless you. Bless you. Bless you, my dear sister. Bless you. Yeah, you are more than a conqueror. Amen. Thank you for the another gold rings. Amen. என்னங்க கூல் ட்ரிங்க்ஸே வராது, கோல்ட் ட்ரிங்க்ஸா வருதுன்றாங்க. Thank you அம்மா. Thank you so much. Thank you so much. Amen. இப்போ காசு கொடுங்கன்னு சொன்னா உற்சாகமாய் கொடுங்கள், ஏவப்பட்டவர்கள் கொடுங்கள், வரும்போது பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம தான் நான் வந்தேன் அப்படின்னு ஏதாவது கண்ணீர் வச்சாங்களா? தேவை யாரும் சொன்னாங்களா? அப்புறம் எப்படி வருது? அப்படி கிடையாது. அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை. இவங்க நின்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளை பால் குடிச்சு 2 நாள் ஆச்சு அப்படின்ட்டு. அங்கே ஒருத்தர், என் பிள்ளை குடிச்சு 4 நாள் ஆச்சு, நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுவீங்கன்னு தான் வந்தேன், பரவாயில்ல நான் வெளியிலே பால் வாங்கிக்கிறேன்னு போயிட்டார். சபைக்கு வந்தால் உங்கள் சொந்த கதை சோக கதையை கேட்கறதுக்காக மக்கள் வரல. ஆமென். அவங்க ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வருகிறார்கள். அந்த வார்த்தையை நீங்க பேசும்போது, அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது உங்களுக்கும் வரும், ஜனங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். ஆமென். உங்களுக்கும் வரும், அது மக்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும்ன்ற. நாம தான் திறக்கணும். ஆமென். whatever you lose on heaven. Amen. whatever you open, it opens on heaven. நீ எதை திறக்கிறையோ அது பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். எதை அவிழ்க்கிறையோ அது அங்கு கட்டப்பட்டிருக்கும். ஆமென். அப்ப ரொம்ப நாளா செழிப்பு, ஆசீர்வாதம், உயர்வு, நன்மை இதுக்கெல்லாம் எதிரான கருத்தை சபை வைத்திருந்தது. அதனால தான் உலகம் செழித்திருக்கிறது, சபை தரித்திரமா இருக்கிறது.
நான் சொல்றேன், the season is changing. The season is changing. The season is changing. The season is changing. This season is changing. இனி அப்படி இருக்காது. இனி அந்த துன்மார்க்கனின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானின் கைகளிலே, தேவ பிள்ளைகளுடைய கைகளிலே, உங்க கரங்கள்ல கர்த்தர் கொண்டு வந்து கொட்டுகிற ஒரு நேரம், உங்க கையில கொண்டு வந்து தேவன் போடுகிற ஒரு நேரம். இனி எகிப்தின் செல்வங்களை எல்லாம் அப்படியே எடுத்து அந்த செல்வங்களை இஸ்ரவேலர் கைகளிலே தேவன் சேர்க்கிற ஒரு நேரம். I tell you my friend, the season is changing. The season is changing. Amen. வரலாறு மாறுது. நான் உங்களுக்கு சொல்றேன், வரலாறு மாறுகிறது. Amen. வரலாறு மாறுகிறது பிரியமானவர்கள். இனிமே அப்படி இருக்காது. Bless you. இனிமே அப்படி இருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன நம்ம என்ன நீங்க இப்படி சொன்னதுனால என்ன எல்லாரும் அம்பானி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, அம்பானி என்ன, அம்பானி பெரிய ஆள், எங்க அப்பா அதை விட பெரிய கோடீஸ்வரர். என்ன அம்மா, இப்போ கூட உங்க மைண்ட்ல தான் தரித்திரம் இருக்கு. ஏன்னா நீங்க அம்பானிய பெரிய ஆளா பாக்குறீங்க, நான் ஆண்டவரை பெரிய ஆளா பாக்குறேன். அம்பானி பெரிய ஆள் கிடையாது. அம்பானி பெரிய ஆளு கிடையாது. அம்பானிக்கே பணத்தை கொடுத்தவர் என் ஆண்டவர் நான். ஏன்னா வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமி மீது நிறைவும் கர்த்தருடையது. ஸோ ஏத்தியர் கையில், எமோரியர் கையில், பெரிஷியர் கையிலே பாலும் தேனும் ஓடுற தேசம் இருந்துச்சு. ஏன்னா தேவனுடைய ஜனம் அங்க அடிமைப்பட்டு போயிருந்தது. இது அடிமையா இருந்தா செல்வம் யார் கையிலே தான் இருக்கும். எப்போ அவன் அங்கிருந்து விடுதலை யாரானோ, I tell you, possess your positions. Possess your positions. உங்களுக்கானது உங்க கையில வரப்போகுது. உங்களுக்கானது உங்க கையில வரப்போகுது. You will possess your positions. Amen. Something is shifting. Amen. ஏதோ ஒன்று மாறுகிறது. இந்த கால வேளையில சொல்றேன், something is changing. Something is moving. Something is changing. Something is moving. Amen. Shift நடக்குதுங்க. எங்கேயோ இருக்கிறத எடுக்கிறார், எங்கேயோ இருக்கிறது உங்க கைகளில் வருகிறது. The realm is changing. The atmosphere is changing. உங்க கைகளில் வருகிறது, உங்க கரங்களில் கொடுக்கப்படுகிறது. Amen. Hallelujah. La prakata la brashialara. Le prehentile brokota la brakatara. Nime nehezo borokota tatapara. Hallelujah. Hallelujah. இனி நீ ஏழையா இருக்க மாட்டா. இனி நீ தரித்திரனா இருக்க மாட்டா. இனி சாபத்தில் நீ இருக்க மாட்டா. இனி கடனில் நீ இருக்க மாட்டா. Amen. This is the last day. 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 இது உங்க வாழ்க்கையில கடைசி நாளா இருக்கிறது. இது உங்கள் விடுதலையின் நாளா இருக்கிறது. இது உங்கள் வெற்றியின் நாளா இருக்கிறது. இது தேவன் உங்க கைகளை கொண்டு வந்து கொடுக்கிற நாளா இருக்கிறது. உங்க கையில கொண்டு வந்து போடுகிற ஒரு நாளா இது இருக்கிறது. ஆமென். ரெக்லேபோ ஷெட்டலே பிரேகாட்டாரா. ஏன் செழிக்கல சபை? ஏன் உலகம் செழிச்சிருக்கு? ஏன்னா இது என்னுடையதுன்னு சபை நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம பண்ண பிரசங்கம், பாடின பாட்டு எல்லாமே இதை உதறி தள்ளுவதற்கானது தானே தவிர இதை சுதந்திரிக்கிறதுக்கானது கிடையாது. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு, இப்படிதான் வந்துச்சே தவிர வானங்கள் கர்த்தருடையவைகள், இந்த பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். That is a scripture says. Amen. சங்கீதம் 115:16 இவ்விதமாய் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. சொல்லுங்க பார்க்கலாம், இது நம்ம பூமி. எந்த மூமெண்ட் உங்க வாயில அந்த வார்த்தை வருதோ, இதுவரைக்கும் வராத லேண்ட் உங்க கையில வரும். இதுவரை வாங்காத வீட்டை நம்ம வாங்குவீங்க. ஆமென். நான் சொல்றேன், புதிய வீடுகளை வாங்குவீங்க. புதிய வீடுகள் உங்க கையில வரும். லேண்ட் உங்க கையில வரும். ஆமென். லேண்ட் உங்க கையில வரும். ஆமென். ஆமென். Thank you sister. லேண்ட் உங்க கையில வரும். ஆமென். லேண்ட் உங்க கையில வரும். ஏன்னா இதை நம்ம வாயில சொல்லல பாருங்களேன். அவர் சொல்றாரு, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ
மனுபுத்திரருக்கு கொடுத்தா. எல்லாம் சொல்லுங்க, இது ஏன் பூமி. என்ன ப்ராமிஸ் சொல்லி அனுப்புறா தெரியுமா? உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமா தருவேன், சொந்தமா தருவேன். நான் சொல்றேன், உங்க இனிமே வாடகை நாட்கள் முடிந்தது. Amen. I declare the word through the anointing of God. இன்னைக்கு இத கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வாடகை நாட்கள் முடிந்தது, வாடகை நாட்கள் முடிந்தது, வாடகை செலுத்துகிற நாட்கள் முடிந்தது. எதெல்லாம் வாடகையில் இருந்ததோ அதெல்லாம் சொந்தமாய் மாறுகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. Bless you brother. Amen. Hallelujah. ஏன் வரலன்ட்டுலாம் இல்லை, நமக்குள்ளதுதான். எவனோ ஒருத்தன் வெள்ளை அடிச்சு உங்களுக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த மூமெண்ட் உங்க வாயை உங்க இருதயம் இந்த வார்த்தையோடு ஒத்து போதோ அந்த நிமிடம் ரிஜிஸ்டர் நடக்கும், பத்திர பதிவுகள் நடக்கும், பத்திர பதிவுகள் நடக்கும், பத்திர பதிவுகள் நடக்கும். இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்தவங்க மேல I declare the word, இதுவரைக்கும் நடக்காத ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்கும். ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதும் வர்றதுமா உங்க வாழ்க்கை இருக்க போகுது. ஆமென். அநேக நிலங்கள் உங்க கைட்ட வரப்போகுது. ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் உங்களுக்கு வருகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. கர்த்தர் உங்கள் சபைக்கு, கர்த்தர் உங்க ஊழியத்திற்கு, கர்த்தர் உங்க பிசினஸுக்கு இதுவரை இல்லாத லேண்ட் அவர் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஆமென். இதுவரைக்கும் சொந்தமா ஒன்றும் இல்லைன்னு இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த பாடுதலத்தின் சொந்தக்காரரே உங்களுக்கு சொந்தமாயிட்டாரு. வேற எதுவும் உங்களுக்கு சொந்தமாக முடியாது. Bless you brother. வேற எதுவும் உங்களுக்கு சொந்தமாக முடியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி, இது என்னுடைய பூமி, இது என் தகப்பன் எனக்கு தந்த சுதந்திரம். ஆமென். நான் சொல்றேன், இந்த மைண்டை, இந்த பிலீஃபை, இந்த அக்ரிமெண்ட்ஸை இன்னைக்கு இந்த வார்த்தையோட பண்ணி பாருங்க. என்ன நடக்குன்னே தெரியாது. நீங்க மிராக்கிள்ஸை தான் பார்ப்பீங்க, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸை தான் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. எப்படி நம்ம வீடு வாங்கணும், வாங்குவீங்க. எப்படி லேண்ட் வாங்கணும், வாங்குவீங்க. உங்க கையில வருங்க இயேசுவின் நாமத்தினால. I release that anointing in this place. Father, in the name of Jesus. Father, in the name of Jesus. Possess your possessions. Possess your new house. Possess your new cars. Possess, amen, new land. Amen. Shekle makata labre kete lebre. அப்ப ஏன் உலகம் செழிச்சிருக்கு? சபை சலிச்சிருக்கு. உலகம் எப்படி இருக்கு? செழிச்சிருக்கு. இங்க ஒரு சின்ன இது பண்ணாலும் ஒரு பாய்க்காக 10 வாரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே பாயை தருவீராக அப்படின்ட்டு. அவன் பாருங்க, பெரிய பெரிய கட்டடம், பெரிய பெரிய இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம இதெல்லாம் திட்டி அனுப்பிச்சிட்டோம். போ பாருங்க, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். God's word is a spiritual law. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும்? God's word is a spiritual law. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஒரு ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது. ஆமென். It is a law, my friend. It's not just word, it is the law. பேப்பர்ல எழுதி முதலமைச்சர் கையெழுத்து வச்சா அது வெறும் வார்த்தை கிடையாது. அது என்னது? சட்டம். அதுக்கு பேர் என்னது? சட்டம். என் வார்த்தையே சட்டம் அப்படின்றாங்களே, அது இந்த உலகத்தின் சட்டம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய பிரமாணமாய் அது இருக்கிறது. ஆவிக்குரிய பிரமாணம்னா இதோட லோன் நினைச்சுக்காதீங்க, இதை விட ஹையர் லா, ஹையர் லா, ஹையர் லா. அதனாலதான் நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன் பாஸ், ஆனா நான் ஒருத்தனை வான்னா என்ன பண்றான்? வரான், போனா போறான். எனக்கே இவ்வளவு பவர். நீங்க ஹையர் அத்தாரிட்டில இருந்து வந்திருக்கீங்க. ஓ, அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்துருச்சு பாருங்களேன். ஆமே, you are operating in the higher realm. நீங்க ஒரு மேலான அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறீங்க. நீர் ஒரு மேலான அதிகாரத்தை செயல்படுத்துகிறீர். நீர் வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமா, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அந்த வெளிப்பாடு இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ எங்கிருந்து வர்ற, எந்த சர்ச்சு, ஒரு சர்ச்சுக்கும் போல பாஸ். ஓ, அதனாலதான் உனக்கு இவ்வளவு விசுவாசமா? அவர் சொல்றாரு, யூதர்களுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை.
இவ்வளோ சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன், உன் விசுவாசம் மாதிரி ஒன்று. அவன் பாருங்க, அவன் அத்தாரிட்டிலே வாழ்ந்த ஆளுக்கு தெரியுது அத்தாரிட்டினா என்னன்னு தெரியுது. நமக்கே இவ்வளோ ஒதுக்குனா இவர் ஹை, இவரெல்லாம் வர வேண்டியதே இல்லை, சொன்னாலே போதும், சொன்னாலே போதும். அப்போ இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டிஸை உங்க மேலே நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த ஹையஸ்ட் லாவை உங்க மேலே நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால தான் வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சில டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது, சில பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சில எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. I am not just speaking the word, I am accessing the spiritual authority in this place. ஆவிக்குரிய அதிகாரத்தை இந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹalleluya. இந்த இடத்துல அது வேலை செஞ்சுட்டு இருக்குது பாருங்க. பிரமிப்பீங்க. இதுவரை வராத ஆர்டர்ஸ் உங்க கையில வரும், இதுவரை வராத பிசினஸ் உங்க வாழ்க்கையில நடக்கும், இதுவரை திறக்காத வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். You will see the wonders, you will see the wonders. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்க பாப்பீங்க என்ன நடக்குது, இது என்ன நடக்குது சொல்றாரு. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உனக்கு செய்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அப்படின்னா என்ன? ஏன் உலகம் செழித்து இருக்குது? ஏன் கானானியர் கையில எல்லாம் இருக்குது? ஏன் தேவன் அறியாத மக்கள்லாம் கூட நிறைய வச்சிருக்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறியாதவனே அம்புட்டு வச்சிருக்க முடியும்னா, அறிஞ்ச நீங்க அதை விட மேலாய், அதை விட மேலாய், அதை விட உயர்வாய், அதை விட இன்னும். ஆனா ஏன் அது நம்மகிட்ட வரலன்னா, முக்கியமா முதல்ல நாம் எதிர்க்கிற எதுவும் நம்மிடம் வராது. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு சொல்றேன், யூ cannot attract what you criticize. That is the first law. That is the first law. ஆமென். உங்க கையில கொடுத்துருக்காங்களா நோட்டெல்லாம்? எழுதிடுங்க. நோட்டே தரலன்னா பேண்ட்ல எழுதிடுங்க. புது பேண்ட் வாங்கிடலாம், ஆனா அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. ரைட் இட் யுவர் டி-ஷர்ட். ஆமென். ரைட் இட் யுவர் sarees. ஆமென். அதை விட ரொம்ப முக்கியம், யூ cannot attract what you criticize. நீங்கள் எதை விமர்சிக்கிறீர்களோ அதை உங்களால் வசீகரிக்க முடியாது. தமிழ்ல சொல்றேன், நீங்கள் எதை விமர்சிக்கிறீர்களோ அதை உங்களால் வசீகரிக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, எதை திட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்குது, ஐஸ்வர்யவானை உன் மனதிலேயும் நிந்தியாதே. படிச்சிருக்கீங்களா? ஆனா சபையில பேசின 100 பிரசங்கத்தை எடுத்து பாருங்க, பணக்காரனை வச்சு செஞ்சிருப்பாங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, ஐஸ்வர்யவானை உன் மனதிலும் நிந்தியாதே. உன் மனதில் கூட என்ன பண்ணாத. ஏன் அப்படி சொல்லியிருக்குது? கர்த்தர் என்ன பணக்காரன் பக்கமா, இல்லை பணக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு? அப்போ ஏழையை திட்டலாமா? ஏழை யாரையும் திட்டக்கூடாது. முதல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் திட்டக்கூடாது. ஆனால் குறிப்பாக பணக்காரனை திட்டாதன்னு ஏன் சொல்லியிருக்கு? ஏன்னா நீ பணக்காரனை திட்டும் போது பணக்காரனை மட்டும் திட்டலை, பணத்தையும் சேர்த்து திட்டுத. நீ எதை திட்டுறியோ அது உங்ககிட்ட வராது. இன்னையிலிருந்து அதை திட்டுறதை நிறுத்து, வாழ்த்தி அதை வரவேறு. அது உன் கையில் வரும், அது உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென். That is the first law, my friend. என்ன பண்றீங்க? பிரசங்கி, ஐஸ்வர்யவானை உன் மனதிலும் நிந்தியாதே அப்படின்றார். நாம வந்து ஏசுகிற திட்டுகிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ யோசித்து பாருங்க, சபையான் தரித்திரத்தில் இருந்தது. ஏன்னா என்ன பண்ணிட்டே இருந்திருக்குது, ஐஸ்வர்யவான் பரலோகத்தின் ராஜ்யத்தில் போவது அரியதா இருக்கிறது அப்படின்னா அவன் வந்து போயிட்டான், சர்ச்சை விட்டே போயிட்டான். ஒன்று சர்ச்சுக்குள்ள வந்து ஏழை ஆயிட்டான், இல்லைன்னா இல்லை பாஸ். அவன் கேட்டாங்க, பணமா பரலோகமா, இன்று முடிவே செய் சகோதரா. அவன் பார்த்தான், சோரா சொர்ணையா, சோறு தான் பாஸ், சொர்ணையா அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ், வயிறு பசி தாங்காது பாஸ் அப்படின்னு அவன் ஜோர்ஜாவோட போயிட்டான். சில பேர் பார்த்தாங்க, பட்னியா இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடும் பாஸ் அப்படின்னு சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா என்ன பேசுறோன்னு? புரியுதா? ஏன் வரல? அது என்ன, அவனுக்கு வரும் உங்களுக்கு வராதா? அவனுக்கு உண்டாகும் உங்களுக்கு உண்டாகாதா? நீங்க எந்த விதத்தில் குறைஞ்சிட்டீங்க? எதுலேயுமே குறையல, மேம்பட்டு இருக்குது உங்க வாழ்க்கை. ஆமென்.
மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தம், மேலான இரத்தம், இம்புட்டும் வச்சுக்கிட்டு ஏழையா உட்கார்ந்து இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. இது எதுவும் இல்லாத ஒரு மனிதனே இந்த பூமியில செழிக்க முடியும் என்றால், உயரங்களில் அமர முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை, மீட்கப்பட்ட மக்கள் ஏன் செழிக்க முடியாது? ஏன் உயர முடியாது? ஏன் அதிகாரங்களில் அமர முடியாது? ஏன் உயர்ந்த ஸ்தானங்களை அலங்கரிக்க முடியாது? முடியும். நான் சொல்ற முடியும். இன்னையிலிருந்து எழுதி வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அநேக கிறிஸ்தவ செல்வந்தர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அநேக கிறிஸ்தவ கோடீஸ்வரர்களை நீங்க பார்ப்பீங்க. அநேக நிலங்களை கைகளை வைத்திருக்கிற ஆட்களாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறதுங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவரீரன் விளக்கை ஏற்றினீர், விளக்கு ஏற்றப்படுகிறது, விளக்கு ஏற்றப்படுகிறது, சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது. இன்னைக்கு சுவிட்ச் போடப்படுகிறதுங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு போடுறாருங்க. லிட்டரலா நான் சொல்றேன், சில பேருக்கு அது இருக்கலாம். ஒரு அனாயிண்டிங் உள்ள, சில காலிங் உள்ள நபர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அன்னையிலிருந்து அது எழுதப்படும். நான் வெறும் பிரசங்கம் பண்றதுக்காக வரல, சுவிட்சை போடுறதுக்காக வந்திருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் சுவிட்சை ஆன் பண்றேன் நான். ஆமென். ஆசையா இந்த அனாயிண்டிங் கீழே, இந்த வார்த்தை கீழே வந்து உட்கார்ந்தீங்களே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சுவிட்ச் ஆன் பண்றேன். சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆன் in your life. தேவரீரன் விளக்கை ஏற்றினீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். That means உங்க தரித்திரம் இனி செழுமையாய் மாறும். ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல. ஐஸ்வர்யவானை இங்க பாருங்க, ராஜாவை உன் மனதில் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. எல்லாம் சொல்லுங்க, ஏன் திட்டக்கூடாது? முதல்ல சொல்லுங்க, யாரையும் திட்டக்கூடாது. பணக்காரன், ராஜா, ஏழை கீழன்ட்டு இல்லை, யாரையும் என்ன பண்ணாதீங்க, நிந்திக்காதீங்க. நீங்க ஜனங்களை நிந்திக்க நீங்க இன்னொரு வெல்த்தை லூஸ் பண்றீங்க. என்ன வெல்த் தெரியுமா? ஜனங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஆள் பற்றாக்குறை, சபையில் ஆட்களே இல்லை, வேலையாட்கள் மிக குறைவா இருக்கிறதுன்ற இடத்துலலாம் ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கணும். நீங்க வேலையாட்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆட்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஜனங்களுக்கு எதிரான வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த ஒயரிங்கை கரெக்டாக்குங்க. நீங்க ஜனத்தை மேன்மையா பேசுனீங்கன்னா ஜனம் உங்ககிட்ட வரும். அதே மாதிரி பணத்தை உயர்வா பேசினீங்கன்னா பணம் உங்க கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாத்துக்குமே கீ ஒண்ணுதான். இன்னைக்கு ரெண்டுமே உங்க மேல பேசுறேன். ஜனத்திரள், பணத்திரள் ரெண்டுமே உங்களுக்கு உண்டாகும். இரட்டத்தனையான நன்மைகள். ஏன்னா ஆபிரகாமுக்கு மிகுதியான செல்வம் இருந்தது மட்டும் வேதம் சொல்லல, அநேக வேலையாட்கள். ஆமென். இன்னைக்கு சில பேர் வேலை செய்றீங்க, ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு வேலையாட்கள் வர போறாங்க. நீங்க நிறைய பேரை வச்சு கம்பெனி நடத்த போறீங்க, நீங்க நிறைய பேரை வச்சு வேலை கொடுக்க போறீங்க. அநேக வேலையாட்கள் உங்களுக்கு உண்டாயிருப்பார்கள். ஆமென். அப்படின்னா சிம்பிளா என்னன்னா, எதையுமே நீங்க சபிக்கும் பொழுது அதுக்கு தடை விதிக்கிறீர்கள். It is a spiritual law. எல்லாம் சொல்லுங்க, spiritual law. Take it some word very seriously. Amen. Very seriously. ஏன்னா இதன் ஒரு உறுப்புகள் ஒளிந்து போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது நலமா இருக்கும். வானமும் பூமின்றது மெட்டீரியல், but God's word is a source. God's word is a source. It's just a material. பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம், வேதமே நலம். ஏன்னா இந்த வார்த்தையை பேசினா பொன் வெள்ளி உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். God's word is higher authorities. ஆமென். ஏதோ பைபிள், கடவுளுடைய வார்த்தை என் கையில இருக்குது. ஆமென். ஆவிக்குரிய பிரமாணம் என் கைகளில் இருக்கிறது. இதை கரெக்டா இதை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா இந்த பூமியில நீங்க அடைய முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது, நீங்க சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஆமென். நீங்க அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நம்ம பேச போறோம் அடுத்து வர்ற ஒவ்வொரு செஷன்ல. ஆனா ஃபர்ஸ்ட் சொல்றேன், நிந்தியாதே. எல்லாம் சொல்லுங்க, நிந்தியாதே. ஆமென். குறை பேசாத, குற்றம் சொல்லாத. ஆமென். நாங்க வேற மாதிரி ப்ரோ. ஆமென்.
ஆமென். குறை சொல்ல மாட்டோம், குற்றம் சொல்ல மாட்டோம், நாங்க வேற மாதிரி ப்ரோ. ஆமென். திட்டாதீங்க, அனாயிண்டட் மேன் ஆஃப் காடை திட்டாதீங்க. நீங்க அனாயிண்டட் மேன் ஆஃப் காடை திட்டும் போது இந்த அனாயிண்டிங் சேர்த்து தான் திட்டுறீங்க. யூ கேனாட் ரிசீவ் இட். ஆமென். இருக்கலாம், எல்லாரும் பூரண புருஷருங்க யாருமே கிடையாது. கரெக்டா? உங்க புருஷன் உட்பட பூரண புருஷன் யாருமே கிடையாது. சரியா? அதனால எனக்கு மட்டும் தப்பா வாட்ச் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. வேற வாட்ச் இருந்தது வேற மாதிரி ஆயிருக்கும். கர்த்தர் உங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. அது உங்களுக்கு இப்ப தெரியாது, பிறகு தெரியும். ஆமென். ஆமா. அதனால பூரண புருஷன்ட்டு யாரும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் அங்க சின்ன சின்ன பிக்கல் பிடுங்கல் குறைகள்லாம் இருக்கும். இப்போ என்ன இருக்கிறேன்னா என்கிட்ட குறை இருக்கு, ஒவ்வொருத்தட்ட இருக்குது. அதுக்காக யாரும் என்ன பண்ணாதீங்க, அவமரியாதையோடு பேசாதீர்கள். ஆட்களையோ மக்களையோ அவமரியாதையா நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ஜனங்க உங்க விட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஜனங்களை குறித்து மேன்மையாய் பேசும் பொழுது அது உங்ககிட்ட வரும். அரசியல்வாதிகளை திட்டுனீங்கன்னா பொசிஷனை நீங்க திட்டுறீங்கன்னு அர்த்தம். ராஜாவை உன் மனதிலே நிந்தியாதேன்னு அர்த்தம். நீங்க முக்காவாசி பாருங்க, உட்காந்து இந்த மோடி இருக்காரு அப்படின்னு மோடியை பிடிச்சி மூடியை பிடிச்சி இதையா திட்டிகிட்டே இருக்கிறது. டோன்ட் கிரிட்டிசைஸ். எல்லாம் சொல்லுங்க, டோன்ட் கிரிட்டிசைஸ். ராஜாவை என்ன பண்ணாத. அப்போ நீங்க ராஜாவை திட்டும் போது என்ன பண்றீங்க, பொசிஷன்ஸ் அண்ட் பவர் என்ன பண்றீங்க, திட்டுறீங்க. அதான் அர்த்தம். நீங்க திட்டாதீங்க, நீங்க திட்டாதீங்க. சீக்கிரமா அது நம்ம கையில வரும்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் என் கையில தருவார்னு சொல்லுங்க. ஆமென். அப்போ ராஜாவையும் திட்டாத, ஐஸ்வர்யவானையும் என்ன பண்ணாத, திட்டாத. உன் படுக்கையில் என்ன பண்ணாத, திட்டாத. சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி தானே திட்டக்கூடாது, பின்னாடி என்ன பண்ணலாம் திட்டலான்னா லா வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆளை பார்க்கும்போது தோத்திரமையா ஆத்திரமையான்னு அப்புறமா சொல்லக்கூடாது. தோத்திரமாவே இருக்கணும். ஆத்திரமா என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அப்போ ஏன்னா இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் லா. ஆமென். இங்க பாருங்க, அப்ப திட்டாதன்றாரு, ஐஸ்வர்யவான திட்டாதன்றாரு, ராஜாவை திட்டாதன்றாரு. ஏன்னா நீ திட்டுகிறது உன்னிடத்தில் வராது. எல்லாம் சொல்லுங்க, திட்டுகிறது உன்னிடத்தில் வராது. யூ cannot attract what you criticize. நீங்க திட்டிக் கொண்டே இருக்கிறது உங்களிடத்துல வராது. ஆனா நீங்க அதை குறித்து மேன்மையா பேசி பாருங்க, அதை குறித்து நல்லா பேசி பாருங்க. பதவி நல்லது. எத்தனை பேர் சொல்றீங்க பதவி நல்லது? ஆமென். அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னா நீ திட்டுற சாக்கடைய பூக்கடையாக்கு. அதுக்கு தானே கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. சாக்கடை சாக்கடை நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீங்க போனா அது பூக்கடை ஆயிடுங்க. ஆமென். அரசியல் ஒரு சாக்கடை. பதவி தப்பு, பணம் தப்பு, அதிகாரம் தப்பு, பணக்காரனாலே தப்பு. இது இப்படி பேசி பேசி எவனாவது பெரிய வீடு கட்டினா இவனுக்கு ஒரு மாதிரி ஆகும். வீடு கட்டிட்டானா இங்க ஒரு மாதிரி பண்ணும். யாராவது கார் வாங்கிட்டானா இவனுக்கு ஒரு மாதிரி ஆகும். அப்போ இது எல்லாமே ஐஸ்வர்யத்தை குறித்த எதிர்மறை கருத்துக்கள். இது உங்களிடத்துல என்ன பண்ண முடியாது. இது என்னன்னா ரப்பரில் படிச்சுன்னா துள்ளி போயிடும் பாருங்களேன், அந்த மாதிரி. ஆனால் இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்னெட் மாதிரி யூ வில் அட்ராக்ட். ஆமென்.